போனாங்க. அவங்க சாலிஹீங்களுக்கு அல்லாஹ் பொறுப்புன்னு சொன்னானே, நான் பார்த்தேன் ஒரு தனி நபர் எந்த சொத்தும் இல்லாம பின்னால அல்லாஹ்வுடைய பாதையில 100 குதிரை கொடுக்கிற அளவுக்கு நசீப் இருந்துச்சு. சொல்லிட்டு எழுதுகிறார், சங்கை மிக்கவர்களே, இந்த உலகத்திலே நான் வாழ்கிற போது என் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களுக்கு சொத்தை கொடுக்கணும், வீட்டை கொடுக்கணும், வாசலை கொடுக்கணுங்கிற எண்ணம் தவறானதல்ல, அது ஒன்றும் மறுக்கப்படுறதல்ல, அது ரொம்ப அவசியம். அதை விடவும் ரொம்ப அவசியம் என் பிள்ளைகளை சாலிஹீங்களாக விட்டுட்டு போகணும். என் பிள்ளைகளை சாலிஹீங்களாக விட்டுட்டு போகணும். கொஞ்சம் சொத்து கம்மியா இருந்தாலும் அவர்கள் சாலிஹீங்களா, அவர்களை அல்லாஹ்வே பொறுப்பெடுத்துக் கொள்வான். ஹிஷாம் அந்த பிள்ளைகளை சொத்தை கொடுத்துட்டு போனார். ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் அல்லாஹ்வையே கொடுத்துட்டு போனார். இவர் சொத்தை கொடுத்துட்டு போனார், ரோட்டில் கையேந்துகிறார். இவர்கள் அல்லாஹ்வை கொடுத்து விட்டு போகிறார்கள். அல்லாஹ்வின் பாதைக்கு 1000